ஸ்ரீ குருபியோ நமக. என் பெயர் ஜனனி. நான் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. இன்று நான் கூற உள்ள தலைப்பு கைத்தறி தினம். இந்திய கைத்தறி தொழிலின் வளமையும் பாரம்பரியமும் போற்றும் ஒரு சிறப்பு மிக்க நாள் இன்று. இந்த நாளில் கைத்தறி நெசவாளர்களை கௌரவிப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைத்தறி தொழிலை பாதுகாப்போம் என உறுதியேற்று சிறு கவிதை ஒன்றை பார்ப்போம். அந்நியரன் ஆட்சியை ஒடுக்கி சுழலும் ராட்டையார் நூற்று நூலை ஏந்தி நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என உணர்த்திய அகிம்சா மூர்த்தி காந்தி அணிந்த ஆடும் கதராடையே. பூக்களில் சிறந்த பூ எது என்று கேட்டபோது சற்றும் தயங்காமல் பருத்தி பூ என்று கூறிய தமிழ்த்தென்றர் தெரிவிக்க அணிந்த ஆடும் கதராடையே. இலவச கல்வி அறிமுகப்படுத்தி மதிய உணவினை ஈந்தும் அனைத்து மாணவ செல்வங்களும் ஒன்றே என்பதை உணர்த்த சீருடை அளித்த கல்விக்கண் காமராஜர் அணிந்த ஆடையும் கதராடையே. புன்னகையே அன்பின் சின்னமாய், கருணையே அமைதியின் ஒளியாய், ஏழைகளின் உற்ற தோழியாய், நோயாளிகளின் ஏற்ற துணையாய், வெள்ளை ஆடை உடுத்தி பவனி வந்த கலைமகள் அன்னை தெரேசா அணிந்த ஆடையும் கதராடையே. நாமும் அந்நிய ஆடைகளை தவிர்த்து நம் மண்ணின் ஆடைகளை அணிந்திடுவோம். நன்றி.